மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, குதிரை பேரம் நடத்துகிற கட்சி தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு சுறுசுறுப்பாக குதிரை பேரம் நடத்தி கொண்டிருப்பது தாவேகா. தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆலோசனைப்படி, அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள் குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சான்று இன்றைக்கு 2 அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2 விஜயபாஸ்கர்கள், ஒன்று புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர், இன்னொருவர் கரூர் விஜயபாஸ்கர், அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மண்டபத்தில் தனது ஆதரவாளரோடு 2 விஜயபாஸ்கர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் என்று இன்றைக்கு டிவிக்கே இணைந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பில், இதற்கு முன்பு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் டிவிக்கே இணைந்தார்கள். இன்னும் பலர் இணைய இருக்கிறார்கள். இன்னும் வரப்போறாங்க பலர். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க இங்கே வந்தாலும். ஏன்னா நல்ல பேரம், நல்ல ரேட்டு, நல்ல டீலிங்கு, நல்ல செட்டில்மெண்ட்டு, மினிஸ்டர் போஸ்ட்டு இல்லை மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஈடான போஸ்ட்டு, நல்ல தப்பு வருமானமான போஸ்ட்டு, நல்ல குதிரை பேரம், நல்ல பேரம் பேசி. என்ன அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுச்சந்தையில், இப்பயும் கிராமத்தில் இருக்குது மாட்டுச்சந்தையில் 15,000 20,000 பேச மாட்டாங்க. துண்டு போட்டுருவாங்க கை மேலே துண்டு போட்டு விரலை பிடிப்பாங்க. அந்த விரலை பிடிச்சா 2 5,000 10,000 11,000 அதிலே பேசுவாங்க. அந்த மாதிரி ரகசியமாக பேசிக்கிறாங்க. இத்தனை கோடி, இந்த மந்திரி பதவி, இந்த வாரியம் பேசிக்கின்னு வாங்க 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 எங்கள்கிட்ட வாங்க, ரிசைன் பண்ணிடுங்க, இடைத்தேர்தல் வரும், நீங்கள் நிற்பீங்க, விசில் சின்னத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் பிரச்சாரம் பண்ணுவார்னு குதிரை பேரம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவிலே ஒரு முதல் கட்சி எதுவென்று கேட்டால் மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டியாக ஆட்சி அமைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம். நீங்கள் அவங்க தான் குதிரை பேரம் நடத்துகிறாங்க. இந்தியா முழுக்க நீ குதிரை பேரம் நடத்துகிற ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். அந்த கட்சியினர், அந்த கட்சியிலே அமைச்சராக இருக்கக்கூடிய யாதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், ஆனந்தன், இன்னும் இருக்கிற ஒரு சில அமைச்சர்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவங்க இந்த பிளேட்டை எப்படியே மாற்றி போடுறாங்க. பிளேட்டை மாற்றி போட்டு திமுக குதிரை பேரம் நடத்தது, கழுதை பேரம் நடத்தது. நாங்கள் போய் திமுக போய் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட வேலை பேசிட்டு இருக்காங்க, குதிரை பேரம் நடத்துகிறாங்க, 50 கோடி 30 கோடி வரைக்கும் பேசுகிறாங்க, இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க, இந்த ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணுறாங்க, நாங்கள் விடமாட்டோம், ஆஹா ஓஹோ ஈஹின் அப்படியே. அதாவது மக்கள்கிட்ட திமுக எப்படியெல்லாம் திட்டி, திமுக எப்படியெல்லாம் டேமேஜ் ஆக்கி அவங்க இன்னும் எவ்வளோ அனுதாபம் சம்பாதிக்கணும் மக்கள்கிட்ட, அந்த வேலையை தான் நீங்கள் தாவேகா பார்க்குது. இதனால் நீங்கள் கவனிக்கன்னா இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. அது எத்தனைன்னு தெரில, எத்தனை வரப்போகுதுன்னு தெரில. இது வரைக்கும் 6 7 என்ன, அது எப்படி 12 15 20 கூட ஆகிடும், சொல்ல முடியாது. இப்போ இந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சாங்க பாருங்க, ஜெயிச்சு ரிசைன் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. நேற்று இன்னைக்கு அறிவிச்சாங்க. ஆனால் இங்கே அறிவிக்கலை. ஏன்னா இவங்களுக்கும் டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும் சொல்கிறேன். இவங்க பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்கிறது, தாவேகா சொல்கிறதும், முதலமைச்சர் திரு விஜய் சொல்கிறது, ஜோசப் விஜய் சொல்கிறதுலாம் பொய். எல்லாமே அமித்ஷா தான். இவங்களை இயக்கிறது எல்லாமே அமித்ஷா தான். இப்போ இன்னும் புது தகவலெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு காலையிலேருந்து புது தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் இவிஎம் மிஷினில் நிறைய தில்லுமுள்ளு பண்ணியிருக்கிறாங்க. இவிஎம் மிஷினில் தேர்தல் கமிஷன் பிஜேபி பண்ணிட்டா சந்தேகமாயிடும், ஏடிஎம்கே கூட்டணிக்கு பண்ணிட்டா சந்தேகமாயிடும். அதனால ஏன்னா ஜோசப் விஜய் யாரு? அமித்ஷானுடைய பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல், பிஜேபியுடைய பினாமி. அது இப்போ நிரூபணம் ஆகுது. இங்கே இடைத்தேர்தல் அறிவிக்கல பாருங்க. ஏன்னா நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமித்ஷா கிட்ட சொல்லிட்டார். என்னன்னு கேட்டால் இப்போ எதுவும் இடைத்தேர்தல் அறிவிக்காதீங்க, இன்னும் நிறைய பேர் வரணும், எல்லாரும் வந்துட்ட பிறகு நாங்கள் சொன்ன பிறகு இடைத்தேர்தல் அறிவிங்கன்னு. இப்போ தான் தெரியுது இவிஎம் மிஷினில் என்ன ஹேக் பண்ணுறாங்களாமே. அப்படி ஹேக் பண்ணி நிறைய தொகுதி ஜெயிக்கு வச்சா கூட சந்தேகம் வந்துட்டு ஒரு 107 தொகுதி மட்டும் விஜய்க்கு ஃபேவராக ஹேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு காலையிலேருந்து செய்திகள் ஓடுது. அது கொளத்தூரில் குறிப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடுமையாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய மம்தா பானர்ஜி 2 தொகுதியில் தோக்குறாங்க. அன்பு தலைவர் தளபதி கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பில் இருக்கிறார். கேரளாவில் பினராயி விஜயன் தோக்குறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு?
தொடர்ந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறவங்க, தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறவங்க, ஸோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன், அது கண்டுபிடிப்போம். இது சொன்னால் இப்போ நீங்கள் தோற்று போயிட்டனாலே இப்படி ஒரு பழித்துக்கு போடுறீங்களான்றாங்க. இது நடந்திருக்கிறது உண்மை. நிறைய விவரம் தெரிஞ்சவங்க யூடியூப்பில் பேசுகிறாங்க. அது குறித்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, குறிப்பிட்ட தொகுதிகளாக பார்த்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் மெஜாரிட்டி 150 200 பண்ணிட்டா சந்தேகம் வந்துடும். இவங்க மெஜாரிட்டி தான், இவங்களுக்கு மெஜாரிட்டி வரல, மைனாரிட்டி தான் வந்தாங்கன்னு சொல்லி இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கிட்டக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அது ஒரு பாலிடிக்ஸ், அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. இது எங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்படி இருக்கும்போது திமுக மீது பழி போடுறீங்களே, நீங்கள் வந்து குதிரை பேரம் நடத்துங்க, யார் யாரோ அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஐபிடி சேர்ந்து அந்த கருத்து கணிப்பு சொல்கிற திருநாகரசு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. திருநாகரசு இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த திருநாகரசு யாருன்னு கேட்டால் திமுக சாதகமாக அவர் வந்து தேர்தல் கருத்து கணிப்பை சொன்னவர்னு அமைச்சர் சிடி நிர்மல்குமார் சொல்றார். மினிஸ்டர் சிடி நிர்மல்குமார் சொல்றார். அந்த திருநாகரசு இந்த தேர்தலில் கொடுத்த கருத்து கணிப்பு அதிமுக 3வது இடம் வரும், பல இடத்துல அதிமுக டெபாசிட் கிடைக்காது, முட்டி மோதி தாவேக்க ஆட்சி அமைக்கும், விஜய் தான் சிஎம்னு சொல்லி கருத்து கணிப்பு சொன்னவர் தான் யாருன்னு கேட்டால் இன்னைக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிற திருநாகரசு. அந்த பழி தூக்கி செந்தில் பாலாஜி மீது போடுறாங்க, செந்தில் பாலாஜியை தேடுறாங்க, அவங்கள தேடுறாங்க. எனவே இந்த பழி தூக்கி முழுக்க திமுக மேலே போடுறது எந்த ஆதாரம் கிடையாது. குதிரை பேரம் திமுக நடத்துகிறது. டிவிக்கு எம்எல்ஏ கிட்ட திமுக தான் விலை பேசிச்சு, எம்எல்ஏ கிட்ட விலை பேசினாங்க, 30 கோடி 40 கோடி 25 கோடி. இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. இவங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்துகிறார். அதிலும் அமைச்சர் சிடி நிர்மல்குமார் நேற்றைக்கு கொடுக்குற பேட்டியில் சிடி நிர்மல்குமார் சொல்றது என்னன்னு கேட்டால், குதிரை பேரம் நடத்துகிறாங்க, உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வக்கு இல்லை, நீங்கள் தேர்தலில் தோத்து போனீங்க. இப்போ தானே தேர்தல் இவிஎம் மிஷினில் என்ன தில்லுமுள்ளு நடந்துக்குதுன்னு இப்போ தானே, இன்னைக்கு தான் எனக்கே, நேற்று வரைக்கும் நானே பேசினேன். மக்கள் ஓட்டு போடலைங்க, ஏதோ மக்கள் ஓட்டு போடல தோத்துட்டோம், மக்கள் ஓட்டு போடல தோத்துட்டோன்னு அவன் மூக்க மேலே விரல வைக்கிறான். எப்படி இவ்வளோ ஓட்டு வாங்குச்சு? என் தெருவில் யார் கேட்டாலும் இல்லை, நான் திமுக தான் போட்டான்றான், அதிமுக போட்டான்றான், ஒரு 10 பேர் தான் நான் டிவி போட்டான்றான், என் தெருவிலே 300 ஓட்டுக்குது. இதெல்லாம் சந்தேகம் வரும்போது என்ன பண்ணியிருக்கிறீங்க? இதுவும் நம்ம சந்திப்போம். அதில் இந்த சிடி நிர்மல்குமார் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், குதிரை பேரம் நடத்துறீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் மக்கள்கிட்ட நாங்கள் பண்ண தப்பெல்லாம், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அரசியலிருந்து நீங்கள ஒதுக்கிங்க. யார் சொல்றது? சிடி நிர்மல்குமார் சொல்றது. நாங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசியலிருந்து ஒதுக்கணுமா? இவங்க தலைவர் திரு ஜோசப் விஜய் ஒரு அரசியல்ல இவர் நிலைச்சு நிற்பாராம். யாரையா குதிரை பேரம் நடத்துறது? நாங்களா குதிரை பேரம் நடத்துறோம்? இத்தனை எம்எல்ஏ உங்ககிட்ட வரானே, எப்படி வரான்? பேசி என்னென்ன வேணும்னு உங்களை கேட்டு நீ கேட்கறதெல்லாம் தரன்னு சொல்லி அதில் ஒரு சிலருக்கு மந்திரி பதவி, வாரியம், நிறைய அரசாங்க பொறுப்பெல்லாம் இருக்கு, நிறைய பதவி அரசாங்கத்தில் தேசிய கொடியோடு போகிற மாதிரி. எவ்வளோ அமௌண்ட்டு, கட்சியில் என்ன பதவி, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஏன் இன்சார்ஜு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் என்ன விஜயபாஸ்கர், கரூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன கரூர் விஜயபாஸ்கர், இப்படியெல்லாம் பேசி பேரம் பேசி, குதிரை பேரம் மட்டும் இல்லை, யானை பேரம், குதிரை பேரம், யானை பேரம், காண்டாமிருகம் பேரம், டைனாசுரசஸ் பேரம், கழுதை பேரம், இத்தனை பேரங்கள் நடத்தி அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் ஒருத்தராக கூப்பிட்டுன்னு அந்த கட்சி இன்னைக்கு முடிக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் திட்டமிட்டு குதிரை பேரம் நடத்துகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த குற்றச்சாட்டை இப்பதான் நான் வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டை இப்பதான் வைக்கிறேன்னா நம்ம ஒரு சொல்லிச்சு ஓப்பனா பேசி ஆகணும். நாங்களா குதிரை பேரம் நடத்துறோம், நீங்க குதிரை பேரம் நடத்துனீங்கன்றதுக்கு சாட்சி யாருன்னு கேட்டா, அந்த கோமாளியில அந்த துரோகி பச்சோந்தி, அந்த மென்டலு அரசியல் கோமாளி சைக்கோ வைகோ, அந்த ஆள் தான் அதுக்கு சாட்சி. நேற்று இதே மொபைல் ஜேர்னலிஸ்ட்ல நான் பேசினேன். வைகோ தான் சாட்சி இதுக்கு. சொல்ல வைகோ ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்ல, நான் விஜய் அவர்களை நான் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் இல்லத்தில் சந்தித்து 1.5 மணி நேரம் பேசினேன். இடத்திலே சொன்னார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சொன்னார், உங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள். நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெறவில்லை, உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ராஜினாமா செய்துவிடுங்கள். சீர்காழியிலும் கடையனுடன் ராஜினாமா செய்யுங்கள். அந்த இடைத்தேர்தலிலே உங்கள் வேட்பாளர் நிறுத்துங்கள். நான் பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என்ற இடத்திலே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சொல்லியிருக்கிறார். எனவே 2 தொகுதி நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம். ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். எவன் சொன்னான்? அமைச்சர் சிடி நிர்மல்குமாரை கேட்கிறேன், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கேட்கிறேன்.
இன்னைக்கு அந்த இணைப்பு விழாவில் பேசின அந்த 6 அமைச்சர்களை கேட்கிறேன், யார் சொன்னது? யார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? பதவி ராஜினாமா பண்ணிட்டு வானே சொன்னது. இன்னைக்கு நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்களே, ஒரு ஏழ்ரை, ஒரு தரித்திரம், ஒரு 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 அசிங்கம், ஒரு பீடை. ஏன்னா அவங்க பையன் சொல்றான், யாருன்னு கேட்டா துரை வைக்கோ, பத்திரிகையாளர் துரை வைக்கோ கிட்ட கேட்கறாங்க, நீங்க திமுக கூட்டணியில் வந்துட்டீங்களே சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த துரை வைக்கோ சொல்றான், வைக்கோ பையன் என்னன்னு கேட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், எங்களுக்கு பிடிச்ச பீடை விட்டுடுச்சுன்றான். அவனை செருப்பால் அடிக்கலாமா வேணாவா? கோவரமா வராதா எனக்கு? திமுக பீடியா? ஏண்டா டேய் துரை வைக்கோ கேட்கறான், உங்க அப்பா வைகோ 27 வருஷம் ராஜ்யசபா எம்பி, இப்போ திரு ராஜ்யசபா எம்பி, தொடர்ந்து உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, நாங்க உங்களுக்கு பீடியாடா? டேய் நீ தான்டா பீடை. இன்னைக்கு அந்த மதிமுக மரணத்திமுக என்ற பீடை, வைகோ என்கின்ற பீடை, துரை வைகோ என்கின்ற பீடை இன்னைக்கு போய் தாவேக்கு ஆட்சியும் திரு ஜோசப் விஜயும் பிடிச்சிடுச்சு சொல்றான். அந்த வைகோ என்ன சொல்றது? அந்த வைகோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, கொடுத்தானா இல்லையா? வைகோ அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு, அது ஒரு சாட்சி போருமே. அப்ப யார் இங்க குதிரை பேரம் நடத்துறாங்க? யார் குதிரை பேரம் நடத்தினாங்க? அது யாரோ ஊத்தங்கர் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இளையராஜா இன்னும் பேர் சொன்னீங்களே, அவங்கள்ட்ட யார் திமுக யார் பேசினாங்க? எவனோ புரோக்கர் பேசியிருக்கிறான், இவனு பேசிக்கிறதான். 30 கோடி வாங்கி கொடுத்துறேன், 35 கோடி சொல்லிட்டேன், 30 கோடி வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கி கொடுத்துறேன், 35 கோடி பேசிட்டேன், 30 கோடி கொடுத்துறேன், 5 கோடி எடுக்கு. இவனுக்கு யாரோ புரோக்கர் பேசுறாங்க. தூக்கி உள்ள போட்டு கை கால் ஓடிங்க, தூக்கி உள்ள போட்டு கை கால் ஓடிங்க, தூக்கி உள்ள போட்டு கை கால் ஓடிங்க. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் தொடர்ந்து 3 நாளா பேசிட்டு இருக்கிறேன். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, விஜய் ஆட்சி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விஜயனுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுல குடியாத்த குமரனுக்கு உடன்பாடு கிடையாது. நானும் ஒரு யூடியூபர் தான். நானும் 16 வயசுல மேடை ஏறினேன். இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆகுது. 30 வருஷமா நான் ஒரு ப்ரொஃபஷனல் பொலிட்டீஷியன், ப்ரொஃபஷனல் ஆரேட்டர். 30 வருஷம் பேச்சாளர். எத்தனை அரசியல்வாதியை நான் பார்த்துருப்பேன். எனக்கெல்லாம் எம்எல்ஏஸ்க்கெல்லாம் விலைக்கு வாங்கி ஒரு ஆட்சியை கவுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம உட்காரணுன்றதுல எனக்கு சத்தியமா உடன்பட கிடையாது. அப்படி யாரும் பண்ணவும் கூடாது. அப்படி திமுக பண்ணல, அப்படி தலைவர் தளபதி ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார். அப்படி அவர் ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி கூவாத்தூர்ல ஒரு பாலிடிக்ஸ் நடந்துச்சுல, சசிகலாக்கு ஜெயில் தண்டனை கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லி அப்போ ஒரு குதிரை பேர் நடந்துச்சு. அப்போ தலைவர் தளபதி உள்ள நுழைஞ்சிருந்தாருன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஎம் கிடையாது. அத்தனை எம்எல்ஏ தட்டி தூக்கி தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். அதிமுக இருக்கிற பல எம்எல்ஏக்கள் தலைவர் தளபதியை தொடர்பு கொண்டார். தலைவர் தளபதி தொடர்பு கொண்டார்னா வேற மூலியமா தளபதி தொடர்பு கொண்டு நாங்க வரோம், 20 பேர் ரெடியா இருக்கிறோம், என்ன சொல்றீங்கன்னு. ஆனா தளபதி சொன்னார், நான் எப்பவுமே பின்வாசல் வழியா பதவிக்கு வர மாட்டேன், முன்வாசல் வழியாகத்தான் பதவிக்கு வருவேன் என்று சொன்ன தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரா நடத்துகிறார் குதிரை பேர் அரசியல். நீங்க குதிரை பேர் அரசியல் நடத்துறீங்கன்னு வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட் போருமே. அப்புறமா இருந்தாலும் அதை மாத்தி சொல்லிட்டான். இல்ல அது ஜோசப் விஜய் ராஜினாமா பண்ண சொல்லல, ஜோசப் விஜய் ராஜினாமா பண்ண சொல்ல, நான் தான் சொன்னேன் நாங்க ராஜினாமா பண்ணிட்டு வரோன்னு. அவரு சொல்லலன்னு திருப்பி அப்படியே மாத்தி பேசுறான். யார் குதிரை பேர் நடத்துறாங்க? ஒருத்தரா நீங்க அந்த அதிமுக கட்சியை காலி பண்ணிட்டு இருக்கீங்களே. எடப்பாடி பழனிசாமி கோபம் வரணும். என்ன மாதிரி ஏடிஎம்கேல இருக்கிற செய்தி தொடர்பாளர்களுக்கு அங்க கோபம் வரணும், அந்த பேச்சாளருக்கு அங்க கோபம் வரணும். ஏன்னா அதிமுக இன்னைக்கு ரொம்ப வலுவடைஞ்சு இருக்குது, அதனால அடிக்கிறான். அந்த அதிமுக இருக்கிற எம்எல்ஏங்க, அந்த கட்சி இருக்கிற விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, அது கரூர் விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னால் 4 பேர் சேர்ந்தாங்களே அவங்களும் இருந்தாலும் சரி, இனி சேரப்போட இருந்தா கூட அவங்களுக்கு என்ன, இந்த கட்சி ஆட்சியில் இருக்கு, ஆனா இதுக்கு அமைப்பு கிடையாது, இதுக்கு கட்டமைப்பு கிடையாது, லோக்கல்ல பவர்ஃபுல்லா யாரும் கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போடணும்னு மக்கள் போட்டான். இந்த இவிஎம் மிஷின்ல தில்முள்ள நடந்துக்குதே. ஸோ இந்த கட்சியை வந்து நம்ம அதிமுக போனால் இனி செல்ஃப் எடுக்காது, திமுக போனால் அங்கே வளர முடியாது. ஸோ இங்கே ஆளு கிடையாது, இந்த கட்சி ஆளுங்கட்சியாகுது. இந்த கட்சியை போய் நம்ம மாவட்டத்தில் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம்னா அவன் வந்து உங்கள் கட்சியை அப்போ கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு உங்கள் கட்சிக்கு வரான். அதுக்கு நீ அவனுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் உனக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட் உனக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட் உனக்கு, இந்த மந்திரி பதவி உனக்கு, இந்த வாரியம் உனக்கு இவ்வளோ பணம்னு பேரம் பேசிட்டு இருக்குது. குதிரை பேரம் பேசுறது யாரு? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் தான் பேரம் பேசிட்டு இருக்குது. திமுக மீது பழி போடுறீங்க. 30 கோடி தரன்றாங்க. ஆதவர்ஜனா பேசுறதுன்னா, நிர்மல்குமார் பேசுறதுன்னா, புஷி ஆனந்தன் பேசுறதுன்னா, அந்த மினிஸ்டர் பேசுறதுன்னா, இந்த மினிஸ்டர் பேசுறதுன்னா, இடைத்தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு இப்பயே திமுக மீது அவர்கள் வீண் பழியை போட்டு ஆதாய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள். எங்க ஆட்சியை கவிழ்க்க பார்க்கறாங்க, எங்க ஆட்சியை கவிழ்க்க பார்க்கறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்ல, கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு தான்
திமுகவோடு நின்று திமுகவின் தயவால் திமுகவின் ஆதரவால் வெற்றி பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இப்பொழுது ராஜினாமா செய்துவிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொழிலில் இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டதான் எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வரும். ஆனால் அந்த தனி மெஜாரிட்டி வர தடுக்கிறதுக்கு இன்னைக்கு திமுக குதிரை பேர் நடத்தி எங்க கட்சி எம்எல்ஏக்கள்லாம் விலைக்கு வாங்குறாங்க, ஒரு பிரச்சாரத்தை பண்றானுங்க. ஏன் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கான். திமுக ஏன் குதிரை பேர் நடத்தணும்? எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஆட்சிக்கு வரணுன்ற அவசியம் எனக்கு ஓப்பனா சொல்றேன். அதுல உடன்பாடு அப்படி பண்ணக்கூடாது. அந்த கட்சி எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்குறது அதெல்லாம் வச்சுக்க கூடாது. மக்களா நம்மளை தேர்ந்தெடுக்கட்டும். ஃப்ராடு வேலை பண்ணிருக்கான் பிஜேபியோட சேர்ந்து, ஏதோ நடந்திருக்குது. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டோம், மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கட்டும். குறுக்கு வழியில் வரணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நான் எங்க ஆட்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன், நம்ம சொன்ன இல்லை முதல்ல ஒரு 6 மாதம் அமைதியாக இருப்போம். நம்ம அமைதியாக இருப்போமே 6 மாதம். நம்ம அவனை குறை சொல்ல அது அவனுக்கு ப்ளஸ்ஸாக போகுது. இப்போ நம்ம கலைஞர் டிவி எடுத்தால் கலைஞர் டிவியில் நடக்கிறது தான் காட்டுறாங்க. பாலியல் வன்கொடுமை, அங்கே போய் கரெக்டாக பண்ணுறான், இங்கே போய் மிரட்டுறான், அங்கே போய் அத்தை பண்ணுறான், இங்கே போய் இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான். நம்ம அரை மணி நேரம் ஒரு தாவேக்காரனுடைய கட்சிக்காரங்க பண்ணுற அட்டூழியும் அக்குரமத்தையும் நம்ம சொல்லியிருந்தா இதை பார்த்துனே இருக்கும்போது கலைஞர் டிவியில் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, அப்பா இவங்களுக்கு பார்ப்பா இவ்வளோ வைத்தறிச்சல் பொய்யா சொல்கிறாங்கப்பான்னு பேசுகிறான். உண்மைதான். நம்ம உண்மை சொன்ன உடனே இவ்வளோ சீக்கிரம் குறை சொல்கிறாங்களே, சும்மா பொய்யா சொல்கிறாங்கப்பா. அவன் உண்மைதான் பண்ணுறான், அதை நம்ம சொல்கிறதுனால பொய்யா விட்டுணும். ஃப்ரீயாக விட்டுணும். ஒரு 6-7 மாதம் கண்டுக்கூடாது. மக்களாக காரித்து போவாங்க. நாங்கள் ஒரு ஊழல் பண்ணோமா, இன்னி கூட ஆதவர்ஜனா பேசுகிறார், அதை இணைப்புலாத ஒரு ஊழல் பண்ணோமா, 40 நாள் ஆயிடுச்சு, 50 நாள் ஆயிடுச்சு, ஒரு மந்திரி ஒரு ஊழல் பண்ணியிருப்பாங்களா, 5 நிமிஷம் லஞ்சம் வாங்கியிருப்பாங்களா? சார் மிஸ்டர் ஆதவர்ஜனா இன்னும் ஃபண்டே ஒதுக்கல, இன்னும் எந்த ஒர்க்கு நீங்கள் டெண்டரும் இல்லை, ஓப்பன் டெண்டர்னு சொல்கிறீங்க, ஓகே ஆச்சா, இன்னும் ஃபண்டு ஒதுக்கல சார். பிடபிள்யூக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். ஹைவேஸ் ஃபண்டு ஒதுக்கல, இன்னும் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். நீர்வளத்துறைக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, உங்கள் டிபார்ட்மெண்ட் தான். நகராட்சிக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, மாநகராட்சிக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, பேரூராட்சிக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, ஊராட்சி ஒன்றியத்துக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல, ஊராட்சி மன்றங்களுக்கு இன்னும் ஃபண்டு ஒதுக்கல. இன்னும் எதுக்கும் ஃபண்டு ஒதுக்கல. நீங்கள் ஃபண்டெல்லாம் ஒதுக்கி வேலையெல்லாம் ஒதுக்கின பிறகு பணம் கஜானாலேருந்து எல்லா ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு அப்புறமா சொல்லுங்கள் எந்த மந்திரி லஞ்சம் வாங்கலை. எல்லாம் நடக்குது, மேல் மட்டத்தில் நடக்குது. அது நாங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு. கவர்மெண்ட் வக்கீலுக்கு எவ்வளோ விலை பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். 6 லட்சம், 9 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், ஹைகோர்ட்டில் 30 லட்சம், எவ்வளோ விலை பேசினுக்கிறாங்க. அதுக்கு யார் புரோக்கர் வேலை பார்க்குறாங்க எல்லாரும் சொல்கிறது புஷி ஆனந்தம் பேர். புஷி ஆனந்தம் கேட்குறாரு எல்லாரும் சொல்கிறது. அதே மாதிரி எம்எல்ஏ சீட் வாங்கினவங்களாம் புஷி ஆனந்தம் 2 கோடி கொடுத்தான், 3 கோடி கொடுத்தான்றான். உங்களால் எனக்கு தெரியாது. அடுத்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்களா, எனக்கு 30 கோடி கேட்டிருக்காரு புஷி ஆனந்தம் மந்திரி பதவிக்கு. எல்லா எம்எல்ஏ சொன்னான். நீங்கள் கேட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு எம்எல்ஏ கேட்குறான் 40 கோடி புஷி ஆனந்தம் கேட்குறாருன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறான். எங்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு எங்கள் மாவட்டத்தை ஃபோன் போட்டானே கேட்குறாங்க, ஒரு 4 கோடி நீங்கள் கொடுங்கண்ணே. நம்ம மந்திரி ஆகிட்டா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போனா என்ன அர்த்தம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னா நம்ம கொள்ளையடிக்கலாம், பங்கு போடலான்னு அர்த்தமா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒன்றும் பரிசுத்தம் கிடையாது, பால் மாதிரி நீங்கள் சுத்தம் கிடையாது. எல்லாம் நடக்க பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு 6-7 மாதம் அமைதியாக இருக்கணும். நானே பேசாம தான் இருந்தேன். இப்போ சரி தளபதியும் அண்ணன் உதயநிதியும் கட்சியின் முன்னணி தலைவர்களும் நம்முடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது நான் யூடியூப்ல பேசக்கூடியவன், எந்த நிலையிலும் பேசக்கூடியவன். அதனால தான் நான் பேசுகிறேன். உண்மையிலே எனக்கே பேச உடன்படி. 6-7 மாதம் அமைதியாக இருக்கும். நடக்கட்டும், ஆட்சி நடக்கட்டும், ஃபண்டு ஒதுக்கட்டும், என்னென்ன நடக்க போகுது பாருங்க. அதிமுக காரெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கான். எல்லாம் இப்போ ஊழலை ஒழிக்கிறோம், திராவிட கட்சி ஒழிக்கிறோம், ஊழல் ஒழிக்கணும்ட்டு ஊழல் அமைச்சர் தானே நீங்க கட்சியிலே சேர்த்துட்டு இருக்கீங்க. ஊழல் அமைச்சர் தானே கட்சியிலே சேர்த்து. யார் விஜயபாஸ்கர்னா அவர் அண்ணா மகாத்மா காந்தி மாதிரி உப்பு சத்தியாகிரத்தை கலந்துக்கிறவரா? குட்கா விஜயபாஸ்கர், சிபிஐ வழக்கு இருக்குது. கரூர் விஜயபாஸ்கர் யாரு? எல்லா ஊழல்வாதிங்க. 11 முன்னாள் மந்திரிகள் மீது சிபிஐ வழக்கு மோடி டேபிள்ல, அமித்ஷா டேபிள்ல இருக்குது. மிரட்டி வச்சுட்டு இருக்காங்க அவங்க. ரொம்ப நல்லவரா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்? சொல்லுங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் சொல்லுங்க, ரொம்ப நல்லவரா? நீங்க சேர்க்கிற கரூர் விஜயபாஸ்கர் யாரு? இதுக்கு முன்னால் 4 பேர் சேர்த்தீங்களா யாரு? இப்போ உங்கள்கிட்ட வர்றதுக்கு துடிக்கிறாங்க. அது என்ன எனக்கு கன்ஃபார்ம் ஆகல, நான் பேர் சொல்ல வரல. இன்னும் 6 பேர்
6 பேரும் ஊழல் 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 பெருச்சாளிகள். அத்தனை ஊழல் பெருச்சாளிகள் உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன ஊழல் கிடையாது, லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்கினாலும் விட மாட்டோம், லஞ்சம் வாங்கினாலும் சும்மா விட மாட்டோம்னா அப்பேற்பட்டதான் உங்க கட்சிக்கே வந்துருக்காங்க. அவங்களே நீங்க குதிரை பேரம் பேச்சு தானே கூப்பிட்டுருக்கீங்க வாங்கன்னு சொல்லி. ஸோ குதிரை பேரம் நடத்துறது யாரு? நீங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குறை சொல்லலாம்? எப்படி அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் வந்து என்னது எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்து அவர் பையனை அவருக்கு வளர்க்க தெரியலையும், அரசியல் அவருக்கு என்ன பண்ணாலும் அவர் அரசியலில் வளரலையா? நல்லா சொல்ல போறேன். எல்லாம் மந்திரியா இருக்கிறீங்க, மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிற அவர் முரசொலி அறக்கட்டளை தலைவர், இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சாரு, விளையாட்டுத்துறை அமைச்சரானாரு, துணை முதலமைச்சரானாரு, 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு. முதலமைச்சருக்கு அடுத்த போஸ்ட் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர். ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ இந்த நாட்டின் மீது அதை விட அதிகமான பொறுப்பு எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. எதிர்கட்சி தலைவர் என்பது சாதாரணமான பொறுப்பு கிடையாது. என்ன அவருக்கு பக்குவம் இல்லை? உங்களுக்கெல்லாம் பக்குவம் இருக்குதா? உங்களுக்கெல்லாம் பக்குவம் இருக்குதா? எல்லாம் 4 கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க தானே. எங்க மேல வந்து எங்க தலைவர் தளபதி அரசியல் ஓய்வு எடுக்கணும், அரசியல் ஒதுக்கணும்னு சொல்ற மினிஸ்டர் சி.டி. நிர்மல்குமார், நீங்களே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியில் இருந்துட்டு அப்புறமா தான் எங்க வந்திருக்கிறீங்க? ஒருத்தர் வரலாறு நான் எடுத்து போட்டா இதோட திமுக அழிச்சோம், இனிமேல் திமுக வராதான், அடுத்த முறையும் நாங்க தான், அதுக்கு அடுத்த முறையும் நாங்க தான். பூரா திருட்டு பசங்களை சேர்த்துருக்கிறீங்களே, பூரா திருட்டு பசங்க. எனவே குதிரை பேரம் நடத்துவது யார் என்று கேட்டால் நீங்கள் தான் குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு என்ன சாட்சி? ஒரு இத்தனை எம்எல்ஏ வராங்களே பதவியை ரிசைன் பண்ணிட்டு, முன்னாள் எம்எல்ஏ வந்து சேர்ந்தா அது கணக்கு கிடையாது சார். உங்க கட்சியில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து சேராருன்னா அது கணக்கு கிடையாது. ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து சேராருன்னா அது கணக்கு கிடையாது. முன்னாள் எம்பி வந்து சேராருன்னா அது கணக்கு கிடையாது. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு குறைஞ்சது என்னன்னா கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 10 எம்எல்ஏஸ் வேணும். 10 இல்லை 15 வேணும் ஃபுல் மெஜாரிட்டி. என்ன அப்போ உங்களுக்கு 15 இடத்துல இடைத்தேர்தல் வரணும். இப்போ 6 தான் வந்திருக்குது. இப்போ 6 தான் வந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் 10 வேணும். இந்த 6 இல்லாமல் இன்னும் 10 வேணும், 10 15 வேணும். கண்டிப்பா நீங்க எல்லார்ட்டும் பேசி ஒருத்தனை ரிசைன் பண்ண தான் போறோம், ஒருத்தனை பார்க்க போறான். இந்த கட்சி தெரியும் ஆட்சி வர போறது ஏடிஎம்கே தான் முடிஞ்சு போச்சு. கட்சியே என்ன போகுதுன்னு தெரியல, ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அங்க போயிடலாம், அங்க போயிட்டா சீட்டு கொடுத்துருவாங்க. எப்படி விஜய்கிறாரு, விஜய் சின்னங்குது, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. எப்படி 3 எம்எல்ஏ பதவி வந்துடும். ரைட், ஓகே, அவங்க செலவு பண்ண போறாங்க, அவன் ரிசைன் பண்ணிட்டு போறான். நீங்க வா, நான் உனக்கு சீட்டு தரேன், செலவு நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதுதான் குதிரை பேரம். என்ன வேணாலும் பார்த்துக்கிறோம், சீட்டு தர, என்ன வேணாலும் கவலைப்படாது, நான் அவனுக்கு செய்கிறேன், வா நான் இருக்கிறவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் தான் குதிரை பேரம். அந்த குதிரை பேர் நடத்தா இத்தனை எம்எல்ஏஸ் நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க. எப்படி திமுக குதிரை பேர் நடத்த தர்றீங்க? அது எங்க தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலினரோட பார்த்து நீங்க அரசியல் இருந்து ஒதுங்குங்களா? அவர் அரசியல் இருந்து ஒதுங்குனா நம்ம எல்லாம் என்ன ஆகுறது? அது சரி, நீங்களே பிஜேபி பினாமி தானே, அதெல்லாம் இப்பதானே தெரியுது எனக்கு. எல்லாமே இந்த எலெக்ஷன்ல இவிஎம் மிஷின்ல அமித்ஷா பண்ண தில்லு முள்ளுன்னு இப்பதானே தெரியுது. ஆனா இந்த மக்களுக்கு தெரியல. நான் மக்களை திட்ட மாட்டேன். மக்கள் சார் எங்க தெருவில் இருக்கிறவங்க இந்த பூத்துல எப்படி ஒன்னி காலையில் உட்காந்து பேச மாட்டேன். இந்த பூத்துலன்னா 390 ஓட்டு என்னவோ, இந்த பூத்துல இவ்வளவு ஓட்டு விழுந்தோம்னா நாங்க யார் போட்டோம்? இந்த தெருவில் மிஞ்சி போனா 10 பேர் போடல. அப்புறம் எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சு தான் நம்ம யோசிக்க தோணுது. இப்பதான் கமெண்ட்ல விவரமான கமெண்ட் சொல்றாங்க. ஸோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறீங்க. இதையும் திமுக எதிர்கொள்ளும். சதி செய்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதையும் திமுக எதிர்கொள்ளும், இதையும் திமுக சகித்துக் கொள்ளும். நான் தெரியும் சொல்றேன். எம்எல்ஏஸ் விலைக்கு கொடுத்து வாங்கி அது நடக்கல. நீங்க எங்க மேல குறை சொல்றீங்க திமுக மீது. எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி என்ன சொல்றது, எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கான வேலையோ, அந்த இடத்துல திமுக வந்து உட்காரத்துக்கான வேலையோ, இப்படி குறுக்கு வாசல் வர்றது அது பண்ணக்கூடாது. முதல்ல குடியாத்த குமரன் சொல்றேன், நான் எந்த நிலையிலும் திமுக அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு விருப்பம் கிடையாது. அது தானாவே கீழே விடும். என்னது அவங்களுக்குள்ள அவங்க அடிச்சுக்குவாங்க. வைகோன்னு ஒருத்தர் போயிருக்கான் இல்லைங்க, வைகோபால் சாமி ஒரு சனியன், ஒரு பீடை, ஒரு தரித்திரம், ஒரு மூதேவி. அங்கே போய் சேர்ந்துக்கிறான் இல்லை டிடிவி, அங்கே போய் சேர்ந்துறான் இல்லை டிவிகே கட்சியில் வைகோன்னு ஒரு ஆள் போயிருக்கான் இல்லை, அந்த ஆள் ஒரு ஆள் போகிற அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம அமைதியாக இருப்போம். நான் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள், என் கட்சி நிர்வாகிகளுக்கு நீங்கள் என்ன திட்டினா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக இருப்போம். வைகோன்னு ஒரு ஆள் நம்ம விட்டு போயிட்டான். அவன் பையன் சொல்கிறான், துரை வைகோ, அந்த புறம்போக்கு சொல்கிறான், திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து சந்தோஷமாக இருக்குது,
பீட தொலைவிச்சான்றோம். யாரு? அவனை செருப்பு அடிக்காம அவனை டே பீட நீடா, நீ 7.5 எங்களை விட்டு போய் யாரை பிடிச்சிக்கிறான்னா டிவிக்கு ஆட்சியை தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை போய் வைகோ என்கின்ற பீட சனிய மூதேவி அங்க போய் பிடிச்சிக்கிச்சு. அவன் ஒரு ஆள் போறோம், கொஞ்சம் அமைதியா இருப்போம். நான் மொபைல் ஜெர்னலிஸ்ட் நேயர்களுக்கு சொல்றேன், மொபைல் ஜெர்னலிஸ்ட் மூலியமா என் கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்றேன், நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம். அண்ணன் உதயா மட்டும் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம கட்சி வேலையை பார்ப்போம். ஒரு 6-7 மாசம் அமைதியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்றது பாருங்க. என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு எல்லாம் தெரியும், அது நம்ம சொல்லக்கூடாது. மீண்டும் சொல்றேன், வைகோ ஒரு ஆள் போறாங்க போய் சேர்ட்டான் இல்ல, வைகோ ஒரு ஆள் போற இந்த ஆட்சியும் அந்த கட்சியும் திரு ஜோசப் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறதுக்கு வைகோ ஒரு ஆள் போருங்க. மீதி பேர் நான் யாரையுமே சொல்ல, எங்களுக்கு துரோகம் பண்ண போனான் காங்கிரஸ். அத்தனை கூட்டணி துரோகிகளை கூட வச்சுன்னு நாங்க எங்கிருந்து ஜெயிக்கிறது? இப்படி துரோகி கூட்டணிகளை கூட வச்சுன்னு நாங்க எங்கிருந்து ஜெயிக்கிறது? துரோகிகளை கூட வச்சுதான் அத்தனை துரோகிகள் அங்க போயிருக்கிறோம். நான் அவங்களெல்லாம் கூட சொல்லல. கோபால்சாமி என்ற அந்த ஒரு மூதேவி, அந்த ஒரு பீட, அந்த ஒரு 7.5 சனி, அந்த ஒரு தரித்திர புட்சவன், என்ன அந்த ஒரு பச்சோந்தி, அந்த ஒரு பிளாக் ஷிப் அவ்வளவு வருத்தம் போறோம். டிவிக்கு ஆட்சியும் டிவிக்கு கட்சியும் பிடிக்கிறதுக்கு ஜோசப் விஜய் அவர்களை திரு சினிமாக்கோ இல்ல அரசியலிருந்து வெளியே அனுப்புறதுக்கு வைகோ வருத்தம் போறோம். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, பண்ணவும் கூடாது. எனவே குதிரை பேரம் திமுக நடத்துகிறது என்று அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் சொல்வது, எங்கள் தலைவர் தளபதி அரசியலிருந்து நீங்க ஒதுங்கிக் கொள்ளுங்கள் சொல்வதெல்லாம் பார்த்து பேசணும். யாரை பேசணும்? ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி வைத்து எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் நீங்கள் கணக்கு போட முடியாது. அவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர். திமுக ஒரு கட்சி இல்லைன்னா எல்லாம் நீங்க எல்லா கட்சியும் முடிச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டை பார்த்துக்கிறதா என்ன? அவர் தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில் இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் பொதுமக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியை பிஜேபி பினாமி ஆட்சி தான். இந்த ஆட்சியுடைய உண்மையான ஓனர், டிவிக்கு ஆட்சியுடைய உண்மையான ஓனர், டிவிக்கு ஆட்சியுடைய உண்மையான முதலமைச்சர் யாருன்னு கேட்டா அமித்ஷா. இதெல்லாம் கொஞ்ச நாள் போனா அதுக்கு நம்ம சைலண்டா இருக்கணும். அடிச்சு முட்டி மோதி வரட்டும், மக்கள் வெளியே வீதிக்கு வரட்டும், மக்கள் ரோட்டுக்கு வரட்டுங்க. நம்ம கொடுத்த 1000 ரூபாய் தான் இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கொடுத்த 1000 ரூபாய் தான். அன்னைக்கு நம்ம எந்த பஸ்ல மகளிர்களுக்கு பேருந்து இலவசம் அறிவிச்சோமோ அவங்க அந்த பேருந்து மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொன்னதெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணல, அதெல்லாம் பண்ணட்டும் பார்க்கலாம். இன்னும் என்னென்னவோ சொல்ல போறாங்க பட்ஜெட்ல, அதெல்லாம் பண்ணட்டும் பார்க்கலாம். பண்ணுவாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியும். அதனால நம்ம இவங்களை அப்படியே விட்டுடணும். வைகோ ஒரு ஆள் போறோம், திடீர்னு அங்கதான் வரேன். வைகோ ஒரு ஆள் போறோம், அவங்க சோழி அழகா இருந்தாலும் முடிச்சுட்டு வந்துருவோம். நாஞ்சில் சம்பத்து இன்னைக்கு அந்த கட்சியில பேச்சாளர், ஏதோ பொறுப்புக்கிறோம் அந்தாலே சொல்லிட்டாரு, வைகோனால முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எந்த பலனும் கிடையாது, வைகோனால தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த பலனும் கிடையாது, ஆபத்து தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா நாஞ்சில் சம்பத், உங்க கட்சியில் ஒரு நட்சத்திர பேச்சாளர். சோ இது அது நம்ம சந்தோஷம் பண்ணோம். அவங்க என்ன வேணா நம்மள பேசிட்டோம். வைகோ அங்க போயிட்டான், நம்ம சந்தோஷம் பண்ணோம். சோழியை முடிக்க போறான், நம்ம அவருக்கு அமைதியா இருக்கணும். அவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர் பேசுறது, அவர் அப்பாவை தேடுறான்றது, இப்படின்றது, அவர் பேசுற பேச்சு, நம்ம மேல சொல்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் அவர் மனசுல தோணுனது கிடையாது. அவர் பேசுறது செய்கை எதுவுமே அவர் சுயமா செஞ்சது கிடையாது. எவனோ ஒருத்த சொல்றான், எவனோ எழுதி கொடுக்குறான், அதை படிக்கிறார், அவ்வளவுதான் படிக்கிறார். ஏதோ இது ஒரு சினிமா மாதிரி ஒரு ஆட்சி. நம்ம கம்முன்னு இருக்கணும். சும்மா தினம் அவனை போட்டு நோண்டு விட விட்டுடுவோம். ஒரு 6-7 மாசம் விட்டுடுவோம். என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அதனால குதிரை பேரம் ஆட்சி நடத்துவது டிவிக்கு, குதிரை பேரம் நடத்துவது டிவிக்கு. எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏவா விலை கொடுத்து வாங்கினுங்கிறது டிவிக்கு. நீங்க தான் குதிரை பேரம் நடத்துறீங்க. இதான் பார்க்க ஒரு எம்எல்ஏ அவன் சேர்ந்து நிற்கிறானே. எனவே திமுகவை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு யோகிதை கிடையாது. இது திமுக ஒரு இன்டர்வல் மாதிரி. இது அது கூட சதி பண்ணிருக்கிறீங்க. இதை நாங்கள் எதிர்கொள்வோம். மக்கள் எங்களை தேடி வருவாங்க.
இப்போயே 30% உங்களுக்கு எதிர்ப்பாதாங்கிறாங்க மக்கள் கிராம பகுதிகளில். இன்னும் போட்டோம், இன்னும் டே பை டே என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே திமுக குதிரை பேரம் நடத்துவது, திமுக குதிரை பேரம் நடத்துகிறது என்று தமிழக வெற்றி கழகத்துடைய சீட்டு நிர்மல்குமாரோ ஆதவர்ஜினாவோ யார் எங்களை குற்றம் சாட்டினாலும் நீங்க விரலை இப்படி நீட்டும் போது 4 விரல் உங்களை பார்க்குது. குதிரை பேரம் நடத்துறது நீங்க. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்களை கூப்பிடுறீங்களோ கூப்பிடுங்க. ஆனா அந்த தொகுதி மக்கள் யோசிக்கணும். விராலிமணியில் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்க, திரும்பி நான் இந்த கட்சியில் இன்னொரு கட்சியில் நிற்கிறேன்னு வரும்போது மக்கள் என்ன பண்ண போறீங்க? கரூர்ல என்ன பண்ண போறீங்க? அந்த 4 ஏடிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க, என்ன பண்ண போறீங்க? மக்கள் யோசிக்கணும். மக்கள் இல்ல நாங்க சட்டமன்ற தேர்தல் எப்படி ஓட்டு போட்டோமோ அப்படிதான் ஓட்டு போட்டோன்னு போவீங்களோ, இல்ல நீங்க ஓட்டு போட்டீங்களோ, இல்ல இவிஎம் மிஷின் தில்லு முள்ள என்னவோ நடந்திருக்குது. மக்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுக்கலன்னா நாளைக்கு பிரச்சனையில நீங்க தான் மாட்டுவீங்க. தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாநிலமா தமிழ்நாட்டு, இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலமா தமிழ்நாடு ஆயிடும். மக்களே யோசிங்க. எனவே குதிரை பேரம் நடத்துவது, குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறது தாவேகா. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய வழிகாட்டுதலின்படி மேல அமித்ஷா கைடு பண்றாரு. இங்க விஜய், இங்க இருக்கிற 4 அமைச்சருங்க இன்னைக்கு எம்எல்ஏஸ் கிட்ட நல்ல ரேட்டு, நல்ல மினிஸ்டர் பதவி, கட்சியில் அந்தஸ்து, ஆளினால் எல்லாத்தையும் கொடுக்குறோம், என்ன வேணாலும் கொடுக்குறோம், டிசைன் பண்ணி என்கிட்ட வானே குதிரை பேரம் நடத்துவது தாவேகா. திமுகவை குறை சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.